அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ல இது 16வது நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் ஐயா ஜெயராஜ் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஐயா தனது SSLC மற்றும் ஹையர் செகண்டரி கிளாஸஸ்களை முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளார். மேலும் தனது BSc பிசிக்ஸை பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலும், MSc பிசிக்ஸ் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, B.Ed பிசிக்கல் சயின்ஸ் MS யூனிவர்சிட்டி இன் திருநெல்வேலி, M.Ed எஜுகேஷன் மைசூர் யூனிவர்சிட்டி இன் மைசூர், M.Phil எஜுகேஷன் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இன் திருச்சி, MSc சைக்காலஜி தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி அண்ட் PhD எஜுகேஷன் அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடியிலும் பயின்றுள்ளார். மேலும் M.Phil கான தீசிஸ் டைட்டில் and investigations into the problems faced by teachers while implementing a advanced learning material at Thiruvayyaru Black. PhD thesis is techno-pedagogical skills among the secondary level teachers education. M.Phil thesis பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலும், PhD அழகப்பா யூனிவர்சிட்டியிலும் சிறப்பாக முடித்துள்ளார். மேலும் ஐயா அவர்கள் தனது அதர் எசென்சியல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் UGC மூலம் நடைபெறும் நெட் அண்ட் UGC தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றுள்ளார். மேலும் செகண்டரி லெவல் STG ஃபேக்கல்டி இன் சென்ட் ஆண்டனிஸ் இங்கிலீஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அஸ்ஸாமிலும், ஹையர் செகண்டரி லெவல் PGT ஃபேக்கல்டி இன் கிறிஸ்டி த கிங் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்பகோணத்திலும், B.Ed அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் மேம் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இன் திருச்சி, B.Ed and M.Ed Assistant Professor Arogya College of Education in Puducherry, B.Ed and M.Ed Assistant Professor in Priest deemed to be University in Tanjavur, B.Ed and M.Ed Assistant Professor and Guest Lecturer in Government College of Education Varthanadil தனது பணிகளை சிறப்பான முறையில் செய்து வருகிறார். மேலும் இவர்களது சப்ஜெக்ட் ஸ்பெசிபிகேஷன்ஸ் is educational psychology and teaching of physical science, கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், மல்டிமீடியா டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன் போன்ற பாடங்களில் தனது சிறந்த பதிவுகளையும் தனது சிறந்த எடுத்துக்காட்டுகளையும் மாணவர்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறார். மேலும் ஐயா அவர்கள் ஜேர்னல்ஸ்களில் நிறைய பப்ளிகேஷன்ஸ் கொடுத்துள்ளார். சிலவற்றை மட்டும் நான் உங்களிடையே சொல்ல விருப்பப்படுகிறேன். அக்ரெசிவ் அமாங் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் JCERI, then APAS applications of education and overview excellence in education. மேலும் ஐயா அவர்கள் ஒரு புத்தகத்தையும் சிறப்பான முறையில் வெளியிட்டுள்ளார். புத்தகத்தின் பெயர் கல்வி உளவியல், எஜுகேஷன் சைக்காலஜி என்ற புத்தகத்தை ஜாஸ்கம் பப்ளிகேஷன் திருச்சியின் மூலம் வெளியிட்டுள்ளார். சாப்டர் பப்ளிஷ்ட் இன் புக்ஸ். ஐயா ஒரு 9 விதமான புத்தகங்களை அறம் புக் ஹவுஸின் மூலமாக உமன் எஜுகேஷன், டேட்டா கலெக்ஷன் அண்ட் ரிசர்ச் எஜுகேஷன், வேல்யூ எஜுகேஷன் இன் மேண்டேட்டரி ஃபார் ஆல், இந்த விதமான பல்வேறு 9 வகையான புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். செமினார் அண்ட் ஒர்க் ஷாப் அண்ட் கான்ஃபரன்ஸ், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் மூலம் 28 வகையான கான்ஃபரன்ஸ்களையும் தனது சிறப்பான பங்களிப்பையும் சிறப்பான பார்ட்டிசிபேட்டனையும் கொடுத்துள்ளார். மேலும் ஐயாரது சிறந்த திறனை பாராட்டி தமிழ்நாடு திருவள்ளூர் தமிழ்நாடு இலக்கிய சங்கம் அண்ட் இலக்கிய தென்றல் திகழ் மூலம் சீர்மிகு ஆசிரியை விருதையும், உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் புதுவை தமிழ் சங்கம் இணைந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டையும் ஐயாரது சிறந்த பணிக்காக விருது வழங்கி சிறப்பித்துள்ளனர். மேலும் ஐயா தனது பணிகளை சிறப்பான முறையில் கடந்த ஒரு 20 வருடத்துக்கு மேலாக கல்வி பணியில் செய்து வந்துள்ளார். இவர்களது பணி சிறக்கவும், இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் மாணவர்களுக்கு தன்னுடைய கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலும் இந்த நேரத்தை ஒதுக்கி மாணவர்களுக்காக வந்த ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள் தங்களது ஐயப்பாடுகளை ஐயாவிடம் கேட்டு தனது ஐயங்களை களைந்து மேலும் தனது வாழ்க்கைக்கான புதிய வழிகளை ஐயாவிடம் கேட்டு தெரிந்து கொண்டு சரியான முறையை வழிநடத்த ஐயா உங்களுக்கு உதவி செய்வார் எனவும், உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தா ஐயாட்ட கேட்டு அதை தெளிவு பெற்று மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கறத நீங்க ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப இந்த நிகழ்வு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல்.
ஓகேங்க சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க சார். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். ஆக்சுவலாக வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து +2 முடிச்சிட்டோம், +2 முடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொரீஸ் இருக்கும். அந்த கொரீஸில் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அதாவது வந்து கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணணும், எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கணும், எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தா நல்லாயிருக்கும், எந்த இன்ஸ்டியூட்லையோ எங்கே படித்தா வந்து நமக்கு வந்து போயிட்டு வரது கன்வீனியன்ட். ஃபிசிக்ஸை ஒரு கோர்ஸாக எடுத்தா இல்லை ஃபிசிக்ஸை வந்து ஒரு மெயின் சப்ஜெக்டாக எடுத்தா, ஸோ அதனால நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, இல்லை வந்து வேற பிளேஸ்மெண்ட்ஸு, ப்ரமோஷன்ஸு, வேற ஏதாச்சும் நம்மளோட கேரியரை வந்து எஃபெக்டிவாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த செஷன் வந்து எதை சொல்ல வரோம் அப்படின்னா வந்து சயின்ஸ்னா என்ன, சயின்ஸோட பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸு, அடுத்த ஃபிசிக்ஸ்னா என்ன, ஃபிசிக்ஸோட பிரான்ச்சஸை பற்றி சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் எந்தெந்த லீடிங் இன்ஸ்டியூட் இருக்குது ஃபிசிக்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு, அதே போல் வந்து தமிழ்நாட்டில் நல்ல டாப் லீடிங் இன்ஸ்டியூட் எது, அடுத்து வந்து எஸ்பெஷலி கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து ஃபிசிக்ஸை படிக்கிறதுக்கு எந்தெந்த காலேஜஸில் வந்து இருக்குது, ஃபிசிக்ஸ் படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், இதை பற்றி தான் டீல் பண்ண போகிறோம். ஓகே ஓகே ஸோ வெரி ஃபர்ஸ்ட் வந்து பர்பஸ் ஆஃப் கேரியர் கைடன்ஸ். கேரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் இருக்கும்? ஆக்சுவலாக பார்த்தா கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். ஸோ கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம லைஃப்பில் வந்து வி கம் அக்ராஸ் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ், நிறைய ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறோம், நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறோம். அந்த டிஃபிகல்ட்டிஸ் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும்போது ஸோ அந்த ப்ராப்ளம்ஸு, டிஃபிகல்ட்டிஸை, சேலஞ்சஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணக்கூடியது வந்து கைடன்ஸும் கவுன்சிலிங்கும். ஓகே, எஸ்பெஷலி வந்து கைடன்ஸ் வந்து நம்ம கைடன்ஸ் வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் கவுன்சிலிங் வந்து எஸ்பெஷலி வந்து ட்ரெயின்டு பீப்புள் தான் வந்து கொடுக்க முடியும். ஸோ கைடன்ஸ் வந்து இண்டிவிஜுவலாவோ குரூப்பாவோ கொடுக்கலாம். கவுன்சிலிங் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் தான் கொடுக்குறாங்க. அல்லது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரே மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்கள வச்சு மொத்தமாக வந்து கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பர்பஸ் ஆஃப் கேரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டு சூஸ் ரைட் ப்ரொஃபஷன். நம்ம எந்த ப்ரொஃபஷனையோ எந்த கோர்ஸையோ எந்த இன்ஸ்டியூட்ல சூஸ் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது. வாட் டு சூஸ், வாட் நாட் டு சூஸ், எதை தேர்ந்தெடுக்கணும் எதை தேர்ந்தெடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த கேரியர் கைடன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ நாமளே நிறைய பேர் பார்க்கலாம், படித்தது ஒன்றா இருக்கும், வேலை செய்கிறது ஒன்றா இருக்கும். ஸோ இன் ஆர்டர் டு மினிமைஸ் மிஸ்மேட்ச் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ படித்தது ஒன்று, வேலைக்கு போகிறது ஒன்றுனா நம்ம படித்து அந்த கோர்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் போகும். ஸோ நம்ம +2 முடிச்சிட்டோ 10th முடிச்சிட்டோ இல்லை ஒரு பர்டிகுலர் லெவல் வந்ததுக்கப்புறம் நான் அடுத்து என்ன கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 10th முடிச்சுட்டு நான் 11th 12th என்ன கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறேன், 11th 12th முடிச்சுட்டு நான் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறேன், ஐடிஐ, டிப்ளமோவா, டிகிரி படிக்க போகிறேன்னா, இன்ஜினியரிங் போகிறேன்னா, மெடிக்கல் போகிறேன்னா, லா படிக்க போகிறேன்னா, ஹோட்டல் மெடிக்கல் படிக்க போகிறேன்னா, இது போல் நிறைய இருக்குது. அதில் வந்து நாம் எதை சூஸ் பண்ணணும், எதை ரைட்டான ஆப்டான கோர்ஸை சூஸ் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த கேரியர் கைடன்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இந்த கேரியர் கைடன்ஸ் மூலியமா ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கேரியர் கைடன்ஸ் வந்து பேரண்ட்ஸுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து அவசியமான ஒன்றா இருக்குது இப்போ உள்ள காலகட்டத்தில். அதுவும் வந்து ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ தே மே நாட் aware ஆஃப் வேரியஸ் கோர்சஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ எந்த கோர்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கு இல்லை மரைன் இன்ஜினியரிங்கு இல்லை ஏதாச்சும் ஒரு கோர்ஸு தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ இல்லை வேர்ல்ட்லையோ எங்கே இருக்குது, அது எப்படி இருக்குது, எங்கே படித்தா நல்லா இருக்கும், அது எவ்வளோ செலவாகும், அங்கே படித்தா பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து இந்த கேரியர் கைடன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இந்த கேரியர் கைடன்ஸை வந்து தேவையில்லாத பயம், பதட்டம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் குறைக்குது ஃபார் போத். அதாவது பேரண்ட்ஸுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி. என் பையனை வந்து நான் இந்த கோர்ஸ் சேர்க்க போகிறேன்,
ஸோ அதனால வந்து அந்த கோர்ஸ்ல சேர்த்தா அவனுக்கு கேரியர் நல்லா இருக்குமா, லைஃப் நல்லா இருக்குமா, ஃபியூச்சர் நல்லா இருக்குமா, நல்லா ஏர்ன் பண்ணுவானா, அவனோட லைஃப் வந்து இண்டிபெண்டா அவனால லைஃப்பை லீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற டென்ஷன் வந்து பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். பையனுக்கு வந்து என்ன பிரச்சனை, ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை, என்ன மனநிலை இருக்குன்னா, நான் இது எடுக்கிறேன், இந்த கோர்ஸ் வந்து நாளைக்கு வந்து 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷம் கழிச்சு வந்து இதனால பெனிஃபிட் இருக்குமா இல்லையா, அதுங்கிற அதை மைண்ட்ல வச்சுட்டு அவருக்கும் தேவையில்லாத டென்ஷன், ஃப்ரஸ்ட்ரேஷனு, ஒரிஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த கேரியர் கைடன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்களுடைய கோர்ஸ் சூஸ் பண்ணாங்கன்னா நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வித் வந்து ரீசனபிள் சேலரியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பர்பஸ் ஆஃப் கேரியர் கைடன்ஸ். கேரியர் கைடன்ஸ் வந்து கொடுக்கறதுனால, அதாவது எஸ்பெஷலி வந்து +2 முடிச்சுட்டு போகிற பையனுக்கு, ஸோ +2 படிச்சுக்கிற பையனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 17 வயசு அல்லது 18 வயசு இருக்கும். 17-18 வயசுல எஸ்பெஷலி இந்தியன் கான்டெக்ட்ல வந்து பார்த்தா அந்த குழந்தைங்க வந்து அவங்களால எது சூஸ் பண்ணும், எது நல்லது எது கெட்டது, எதை படிச்சா நல்லா இருக்கும், எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சா நல்லா இருக்கும், எங்க பிளேஸ்மெண்ட் இருக்கும், எங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமா செஞ்சா நல்லா இருக்கும். இதுக்காக தான் வந்து கேரியர் கைடன்ஸ் வந்து எசென்ஷியல். ஓகே, ஸோ இப்போதான் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சயின்ஸ். ஏன்னா பிசிக்ஸ் வந்து சயின்ஸ்ல உள்ள ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம், சயின்ஸோட இன்ட்ரடக்ஷனை பார்ப்போம், அதுக்கப்புறம் பிசிக்ஸ் போவோம், அடுத்தடுத்த ஸ்டேஜ் பார்ப்போம். ஓகே, ஸோ டில் 19th century, அதாவது 19ஆவது நூற்றாண்டு முடிய வந்து அறிவியல் பாடத்தை வந்து ஒரு தனியான ஒரு பாடமா பார்க்கல. ஆக்சுவலா வந்து அறிவியலை வந்து தத்துவவியல் பிலாசபியில உள்ள ஒரு பார்ட்டாக தான் வந்து அறிவியலை படிச்சாங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து அறிவியலுடைய முக்கியத்துவம் வந்து அந்த அளவுக்கு தெரியல. எஸ்பெஷலி வந்து மிட் ஆஃப் 19th century, 19ஆவது நூற்றாண்டுல நடுப்பரில் தான் வந்து அறிவியலுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அறிவியலை வந்து தனியான ஒரு கோர் சப்ஜெக்டா படிக்கணும். அப்படி கோர் சப்ஜெக்டா படிச்சா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்க, ஃப்ரம் ஸ்கூல் லெவல் டு காலேஜ் லெவல் வந்து இப்போ பார்த்தா வந்து சயின்ஸ் வந்து ஒரு கோர் சப்ஜெக்ட் வந்து இருக்குது. முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாவோ அல்லது ஒரு எலக்டிவ் சப்ஜெக்டாவோ இருக்கும். யாரு வந்து சயின்ஸ் எடுத்து படிக்கணுமோ அவங்க படிக்கலாம், யாரும் வந்து சயின்ஸ் தேவையில்லைன்னா வேற ஏதாச்சும் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஆனா இப்போ உள்ள சூழல்ல அட்லீஸ்ட் வந்து டில் 10th standard செகண்டரி லெவல் முடிய வந்து நம்ம சயின்ஸ் ஈவன் பிரைமரி லெவலையும் சரி செகண்டரி லெவலையும் சரி வந்து சயின்ஸ் வந்து கோர் சப்ஜெக்டை வந்து வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம பார்த்தாலும் சயின்ஸ் இஸ் எவ்ரிவேர். எல்லா இடத்துலையுமே வந்து இருக்குன்னா சயின்ஸ் வந்து இருக்குது. அறிவியல் இல்லாத இடம் வந்து அறிவியலுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத இடம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து என்னன்னா சயின்ஸ் இஸ் எவ்ரிவேர் ஃப்ரம் மார்னிங் டு டில் நைட். காலையிலேருந்து நைட்டு முடிய நம்ம சாப்பிட்றது, ஏந்திரிக்கிறது, பல்லு விளக்குறது, நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருள் எல்லாத்துலேயுமே வந்து அறிவியலோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ யூஸ் ஆகுது. அதாவது காலையில் நம்ம ஏந்திரிச்சதுலேருந்து நைட்டு நம்ம தூங்க போகிறது, இவங்க தூங்கும் போது கூட வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபேனாக இருக்கலாம், ஏசியாக இருக்கலாம், வேற லைட்டாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒன்றா இருக்கலாம், அது எல்லாமே வந்து நாம கம்ஃபர்டபுளாக தூங்குறதுக்கு, கம்ஃபர்டபுளாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய இது. இதெல்லாம் வந்து எதோடைய இதில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தது அறிவியலுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அது லேண்டாக இருக்கலாம், ஏராக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம். ஸோ இதில் நம்ம போகிறதுக்கு வந்து அதுவும் வந்து அந்த ஃபியூயலு, அந்த மெக்கானிசம்ஸு, மோஷனு, ரெஸ்ட்டு, அந்த ஆக்சிலரேஷனு, ஸோ இது எல்லாமே வந்து அறிவியல் உள்ள, அதுவும் எஸ்பெஷலி வந்து இயற்பியல் உள்ள ஒரு பகுதியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதை தாண்டி வந்து நம்ம யூஸ் பண்ண டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜியோட சிப்ஸு நிறைய இருக்குது உள்ள. ஸோ இப்போ மொபைல் ஃபோனாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், ஒரு ரேடியோ இருக்கலாம், டிவி இருக்கலாம். இந்த எல்லா எலக்ட்ரானிக் குட்ஸ்லையும் வந்து நம்ம ஃபிசிக்ஸில் படிக்கக்கூடிய டயோடு, ஆனோடு, அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸு, அடுத்து வந்து சிப்பு, மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர், ஸோ இதோடைய இன்ஃப்ளூயன்ஸும் இதோடைய ஃபங்க்ஷன் தான் வந்து யூஸ் ஆகிட்டு. இதான் வந்து என்னன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சயின்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து சயின்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து சயின்டியாங்கிற லோட்டின் வில்லன்னு வந்தது.
சயின்டியாங்கிற வந்து சயின்டியா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா டு நோ. சயின்ஸ்னா அப்படின்னா டு நோ அபவுட் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினாமினா, அதாவது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இயற்பியல் மற்றும் இயற்கை சார்ந்தவர்களை பற்றி படிக்கூடியதுன்னா அறிவியல். அறிவியல் என்பது வந்து இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ராடக்ட், அதாவது வினையும் விளைவும், இதனாலதான் இது நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்றதுன்னா சயின்ஸ். அறிவியல் படிக்கிறதுனால மாணவர்களிடத்துல வந்து அறிவியல் மீது ஆர்வத்தை உண்டு பண்ணலாம், அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கலாம். அடுத்து வந்து இன்கொயரி மைண்ட், அதாவது எதையும் ஆராய்ந்தறியும் திறனை வந்து வளர்க்க முடியும். பொதுவாக சொல்லாங்க, திருவள்ளுவர் சொல்லுவோம், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஸோ நம்ம எந்த ஒரு இது நம்ம செஞ்சாலும் செய்யும் போது வந்து ஏன், எதுக்கு, எப்படி, ஈவன் சாக்ரட்டிஸ் கூட சொல்லுவாரு. ஸோ நம்ம எந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தாலும் படித்தாலும் கேட்டாலும் ஏன், எதுக்கு, எப்படிங்கிறத அந்த இன்கொயரி மைண்டை டெவலப் பண்ணுறதுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங்கை ப்ரொமோட் பண்ணுறது வந்து சயின்ஸ் வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் வந்து இருக்குது. நம்ம லைஃப்பில் எழக்கூடிய டே டு டே லைஃப் ப்ராப்ளம்ஸு, டே டு டேல வரக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு குறிப்பாக வந்து அறிவியல் முறைகளை கையாண்டு ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வந்து அறிவியல் வந்து பயன்படுது. அறிவியல்னா என்னன்னா, சயின்ஸ் இஸ் த போத் பாடி ஆஃப் நாலேஜ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் அக்வயரிங். சயின்ஸில் வந்து பல்வேறு விதமான அறிவியல் கருத்துக்களை வந்து வைக்கக்கூடிய அறிவாற்றல் உள்ள ஒரு பெட்டகம். மேலும் வந்து அதை நாம் என்ன பண்ணணும், கற்றுக்கணும், ஏற்றுக்கணும், பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுனா இதான் வந்து சயின்ஸ். சயின்ஸ் வந்து ஜென்ரலாக பார்த்தா ஒரு 3 பிரான்ச்சஸ் இருக்கு. என்னன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. எகைன் பயாலஜி வந்து 2ஆக கிளாஸிஃபை பண்ணாங்க, பாட்டனி அண்ட் சுவாலஜி. ஓகே, ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் சயின்ஸ் வந்து 3 பிரான்ச்சஸ் இருக்குது, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா பிசிக்ஸ். ஜென்ரலாக பார்த்தாவே மேத்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இது 3 சப்ஜெக்ட்டுமே வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட், ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட். இதை படிச்சோம்னா நிறைய ஸ்கோப் இருக்கு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பிசிக்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். அடுத்து பிசிக்ஸ் படிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்ஸ்னா என்னன்னா, the study of basic principles that govern the physical world around us. ஸோ நம்மளை சுற்றி நடக்கிறதுக்கு இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் இப்படி நடக்கல அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்கு பல கொள்கைகள் இருக்குது. அந்த கொள்கைகளை பத்தி படிக்கக்கூடியது என்னன்னா இயற்பியல். பிசிக்ஸை வந்து தமிழ்ல வந்து இயற்பியல்னு சொல்லலாம். ஓகே, இயற்பியல் எதை பத்தி படிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து மோஷன், ஃபோர்ஸ், momentum, energy, heat, light and other physical concepts இதெல்லாம் பற்றி படிப்போம். பிசிக்ஸ் வந்து எதை பற்றி டீல் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தா வேரியஸ் கான்செப்ட்ஸ், தியரிஸ், லாஸ், பிரின்சிபல்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இயற்பியல் வந்து நீங்கள் நிறைய படிச்சிருக்கோம். பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, நியூட்டன்ஸ் லா, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், அப்படி சொல்லி நிறைய லாஸு, தியரிஸு, பிரின்சிபல்ஸு, கான்செப்ட்ஸு இதெல்லாம் சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னன்னா ஃபிசிக்ஸில் வரக்கூடியது. ஓகே, ஃபிசிக்ஸில் என்னென்னா மேஜர் ஏரியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா மெக்கானிக்ஸு, ஹீட்டு, லைட்டு, சவுண்ட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் அண்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம். இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குது. ஸோ பார்ப்போம். இதில் வந்து பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். பிசிக்ஸில் வந்து என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து கிளாசிக்கல் பிசிக்ஸ், மாடர்ன் பிசிக்ஸ், சவுண்ட் அண்ட் அக்கஸ்டிக். சவுண்ட் அண்ட் அக்கஸ்டிக் அப்படின்னு பார்த்தா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்ட் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சவுண்ட் அண்ட் அக்கஸ்டிக் வந்து பற்றி படித்து அதோடைய தியரிஸ், கான்செப்ட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியராகவோ ஒரு மியூசிக்கல் டைரக்டராகவோ நம்ம அவருக்கு இதை பற்றியான பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரியும். அடுத்து குவாண்டம் ஃபிசிக்ஸ், அடுத்து அட்டாமிக் ஃபிசிக்ஸு, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அட்டாமிக் பிளான்ட்ல போய் ஒர்க் பண்ண போகிறோம், இல்லை நியூக்ளியர் பிளான்ட்ல போய் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு அட்டாமிக் ஃபிசிக்ஸை பற்றியோ இல்லை நியூக்ளியர் ஃபிசிக்ஸை பற்றியோ போதுமான நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஸோ இதை தாண்டி வந்து எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து
எலக்ட்ரானிக்ஸை யூஸ் எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. அந்த எலக்ட்ரானிக்ஸை படிக்கிறதுனால வந்து நிறைய மொபைல் ஃபோனு, லேப்டாப்போ, இல்லை வந்து ஹீட்ஸோ, இல்லை வந்து இண்டக்ஷனோ, இல்லை வந்து நிறைய இண்டஸ்ட்ரியிலையோ நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஏதேன்னு பழுதுபட்டால் அதை சரி பண்றதுக்கோ, இல்லை வந்து பழுது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தேவையான போதிய அறிவையோ தரத்துக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படின்னா வந்து ஸ்டாரு, கேலக்ஸி, விண்மீன், நட்சத்திரம் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதை பற்றி படிக்கிறது, அதை சார்ந்து படிக்கிறது ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். அடுத்து பயோபிசிக்ஸு, மெடிக்கல் ஃபிசிக்ஸு. மெடிக்கல் ஃபிசிக்ஸ்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒன் ஆஃப் இது. அதாவது இப்போது மெடிக்கல் ஃபிசிக்ஸ்லாம் வந்து அப்ளைடு ஃபிசிக்ஸ். ஸோ ஜென்ரலாக பார்த்தா ஜென்ரல் ஃபிசிக்ஸு, அப்ளைடு ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸில் 2 மேஜர் ஏரியா இருக்குது. ஜென்ரல் ஃபிசிக்ஸ்னா லா, கான்செப்ட், தியரிஸ் இதை பற்றி டீல் பண்ணப்படுது. அப்ளைடு ஃபிசிக்ஸ்னால் என்னன்னா நாம ஃபிசிக்ஸில் படித்த கான்செப்டை வேறு ஒரு இடத்துல பயன்படுத்துறதுனா அப்ளைடு ஃபிசிக்ஸ். மெடிக்கல் ஃபிசிக்ஸ் வந்து அப்ளைடு ஃபிசிக்ஸாக இருக்கிறது. அது ஃபிசிக்ஸில் படித்த கான்செப்டை வந்து நம்ம மெடிக்கல் ஃபீல்டு யூஸ் பண்ணுறதுனா மெடிக்கல் ஃபிசிக்ஸ். நானோ டெக்னாலஜி அண்ட் ஜியோ ஃபிசிக்ஸ். ஸோ இதான் வந்து சம் ஆஃப் த பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஓகே, இப்போ வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறதுனால நமக்கு என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச். எம்பிஎல்லோ, பிஹெச்டியோ, ஒரு ரிசர்ச் ஃபெல்லோவோ, சயின்டிஸ்டோ, இல்லை வேற ஏதாச்சும் ஜாபோ வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வந்து வேற ஏதாச்சும் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான ஃபீல்டையோ ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு படிக்கக்கூடிய ஒரு ஒரு படிப்பு தான் என்னன்னா ஃபிசிக்ஸு. ஸோ ஃபிசிக்ஸில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ரிசர்ச்சு எஸ்பெஷலி வந்து டே டு டே லைஃப் ரிலேட்டடாக வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சயின்டிஸ்ட்டும் ரிசர்ச் ஃபெல்லோஸும் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஈவன் வந்து நமக்கு கொரோனா வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து டாக்டர்ஸோ, சயின்டிஸ்டோ, இல்லை கிளினிக்கல் ரிசர்ச்சர்ஸோ வந்து நிறையா. அதே போல் ஃபிசிக்ஸ் படிக்கிறதுனாலையும் அப்போ நிறைய வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. எஸ்பெஷலி சயின்டிஸ்டாக இருக்கலாம் வாய்ப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரோவில் இல்லை வந்து வெவ்வேறு இடத்துல வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து சயின்ஸ் படிச்சுருந்தா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்த்தா நம்ம கூடங்குளத்தில் வந்து அணுமின் நிலையம் இருக்குது. அடுத்து என்எல்சி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நெய்வேலி இருக்கிறது. அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் மெட்ராஸில் இருக்குது. ஸோ இது போல் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸு, நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஃபிசிக்ஸ் படிச்சுருந்துச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். எஸ்பெஷலி வந்து நியூக்ளியர் பிளான்ட்டு, அட்டாமிக் பிளான்ட்டு, அந்த பிளான்ட்லாம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதை தாண்டி வந்து டீச்சிங் ஃபீல்டு போகிறதுக்கு வந்து எஸ்பெஷலி வந்து நான் டீச்சிங் வந்து 2 கேட்டகரியாக பிடிச்சிருக்கேன். ஒன்று வந்து ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல். ஸ்கூல் லெவலில் டீச் பண்ணுறதுக்கு ஸ்கூல் லெவலில் எகைன் வந்து அண்டர் கிராஜுவேட் டீச்சர், யூஜிடி, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர். ஸோ அண்டர் கிராஜுவேட் டீச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம செகண்டரி லெவல் 10th முடிய டீச் பண்ணுறதுக்கு பிஎஸ்சி, பிஎட். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து 10th முடிய உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு சயின்ஸ் டீச் பண்ணலாம். சப்போஸ் பிஜிடி, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 11th 12th ஃபிசிக்ஸ் டீச்சர் ஆகலாம். அதான் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர். அடுத்து காலேஜ் லெவல் வந்து மொத்தம் 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இன்னொன்று எஜுகேஷன் காலேஜ். ஸோ இதை தாண்டி இன்டெகிரேட்டட் கோர்ஸை பற்றி நான் பிறகு சொல்லுவேன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிள்? ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்சி முடிச்சுக்கணும். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுக்கணும். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு நெட், ஸ்லெட் அதில் ஏதாச்சும் ஒன்று கிளியர் இருக்கணும். இதை தாண்டி பிஹெச்டி இன் ஃபிசிக்ஸை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எலிஜிபிள் க்ரைட்டீரியாவில் இருந்துச்சுன்னா நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிருக்கேன்னா எலிஜிபிள் உண்டு. அதே போல் வந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் காலேஜ், பிஎட் காலேஜ், எம்எட் காலேஜ் அப்படி இருக்குல்ல. ஸோ எஜுகேஷன் காலேஜில் ஒர்க் பண்ணுறதுக்கு நாம் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கணும்.
எம்எஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிடணும். இதை தாண்டி வந்து எம்ஃபில் பிஹெச்டியும் எஜுகேஷன் பண்ணிக்கணும். ஸோ இதை தாண்டி வந்து நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கணும். நெட் எக்ஸாம் எஸ்பெஷலி வந்து எஜுகேஷன் சப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணிக்கணும். ஸோ இதான் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்லையும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லையும் எஜுகேஷன் காலேஜ்லையும் ஒர்க் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இதை தாண்டி வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸில் வந்து எம்எஸ்சி டேரெக்டாக +2 முடிச்சுட்டு டேரெக்டாக இன்டகிரேட்டட் கோர்ஸ் 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் 4 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ். அதாவது வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎட் படிக்கணும்னா பிஎஸ்சி ஒரு 3 வருஷம், பிஎட் ஒரு 2 வருஷம், மொத்தம் 5 வருஷம் ஆகும். ஆனால் பிஎஸ்சி எட் படிக்கிறது மூலயமா வந்து மொத்தம் உங்களுக்கு வந்து 4 வருஷம் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது 1 வருஷம் வந்து மிச்சம் ஆகுது. இதே போல் வந்து சில இடத்துல வந்து எம்எஸ்சி வித் பிஹெச்டி அப்படி இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்குது. இல்லை டைரெக்டாக எம்எஸ்சி எட் அப்படின்னு இருக்குது, பிஎஸ்சி எட்னு இருக்குது. ஸோ இது போல் இடத்துல வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸை வந்து நம்ம ஃபிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிக்கலாம். ஸோ அது மூலயமா நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சர் இன்டகிரேட்டட் கோர்ஸில் வந்து பிசிஎம்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அல்லது சிபிசெட் அப்படின்னா கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி. ஸோ இந்த 2 கோர்ஸும் நம்ம எது எடுத்தாலும் ஸ்கூலில் வந்து சயின்ஸ் டீச்சர் ஆக முடியும். எஸ்பெஷலி வந்து சயின்ஸ் டீச்சர் ஆகிறதுக்கு இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டீச்சிங் ஃபீல்டில் என்ன ஸ்கோப் இருக்குது ஃபிசிக்ஸ் படிக்கிறதுனால, எஸ்பெஷலி இன் ஸ்கூல் லெவல் காலேஜ் லெவல் அதை பார்க்கலாம். அடுத்து வந்து ரைட்டர் ஃபார் புக்ஸ். நமக்கு வந்து அறிவியல் மீதோ இயற்பியல் மீதோ வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நல்லா எனக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து புக் எழுதலாம், மேகசின்ஸ் எழுதலாம், ஜேர்னல் எழுதலாம், சாப்டர் ரைட்டிங் எழுதலாம். ஸோ இன்னும் நிறைய வந்து எழுதி அது மூலியமாகவும் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்ஜினியரிங் ஃபீல்ட் சூஸ் பண்ணுறது. என்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் என்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மெயின் சப்ஜெக்டாக இருக்குது. அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய இன்ஜினியரிங் ஃபீல்டு வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், அப்படி வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் வந்து நிறைய இருக்குது. ஸோ இன்ஜினியரிங்கில் வந்து நிறைய கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபிசிக்ஸை ஒரு 11th 12th ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அடுத்து வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, அதாவது வந்து நம்ம ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் வன்பொருள் மென்பொருள் தயாரிக்கிறதுக்கு இல்லை அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபிசிக்ஸோடைய நாலேஜ் வந்து மேண்டேட்ரி. ஃபிசிக்ஸோடைய நாலேஜ் வந்து இருந்தால் தான் நம்மளால் வந்து கம்ப்யூட்டர் வந்து ப்ரோக்ராம் ரைட் பண்ண முடியும். அடுத்து வந்து அஸ்ட்ரானமி, நான் சொன்ன ஏற்கனவே இஸ்ரோ ஐஎஸ்ஆர் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் திருவனந்தபுரம், அடுத்து வந்து நாசா, அப்படிலாம் நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த இன்ஸ்டியூட்ல வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி ஆஸ்ட்ரானமி ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னா வந்து நம்ம கேலக்ஸி, ஸ்டார், சன், பிளானட்ஸு, மெட்ராய்ட்ஸு, அந்த விண்மீன் கற்கள், ஸோ அது எப்படி உழுவுது, எப்படி சுற்றி வருது, ஸோ அதை பற்றி வந்து படிக்கக்கூடிய ஒரு இதுதான் ஆஸ்ட்ரானமி. ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். அடுத்து இன்னும் சில ஜாபுக்கெல்லாம் நம்ம போக முடியும். லேப் டெமான்ஸ்ட்ரேட்டர் இல்லை லேப் இன்ஸ்ட்ரக்டர். ஃபிசிக்ஸ் படிக்கிறதுனால வந்து நம்ம வந்து லேப்ல வந்து இன்ஸ்ட்ரக்டராகவோ டெமான்ஸ்ட்ரேட்டராகவோ வந்து அவங்க எஸ்பெஷலி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லையோ இல்லை வந்து மெடிக்கல் ஃபீல்ட்லையோ வந்து லேப் டெமான்ஸ்ட்ரேட்டர் வந்து போக முடியும். அடுத்து லேசர் இன்ஜினியர், ஆப்டிக்கல் இன்ஜினியர், சிஸ்டம்ஸ் அனலிஸ்ட், அதாவது டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், வெப் டெவலப்பர்னா என்னன்னா வெப்சைட் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து வெப்சைட் டெவலப் பண்ணுறவங்க தான் வந்து வெப் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெப் டெவலப்பர் ஆகிறதுக்கு மிலிட்ரியில் எஸ்பெஷலி டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த வேரியஸ் கன்ஸு, நிறைய துப்பாக்கி அது இதெல்லாம் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அதை பற்றி ரிசர்ச் பண்ணி நிறைய நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, புது தளவாடங்களை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ஃபிசிக்ஸ் வந்து பயன்படுது.
அடுத்து ஹெல்த் கேர் தான் எதுவுமே சொன்னால் நம்ம வந்து கிளினிக்கல் ஃபீல்டோ இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் வந்து ஃபிசிக்ஸ் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதை வந்து சம் ஆஃப் த ஸ்கோப் ஆஃப் லேர்னிங் ஃபிசிக்ஸ் படிக்கிறதுனால எனக்கு இந்தந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ இதை தாண்டி சார் இது மட்டும்தானா ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய மார்க்கெட்டிங் வேற ஃபீல்டு வந்து போகிறப்ப மார்க்கெட்டிங் வேற பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் கேட்டாங்க. அந்த அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் படிக்கிறதுனால நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் வந்து படிக்கிறதுனால ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த ஃபிசிக்ஸ் நான் எங்கே படிக்கிறது, எங்கே படித்தா நல்லா இருக்கும், எங்கே படித்தா நல்ல நேம் அண்ட் ஃபேம் இருக்கும், எங்கே படித்தா வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும், கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், எங்கே படித்தா எனக்கு நல்ல ஏர்னிங் சோர்ஸ் இருக்கும், என்னுடைய கேரியர் என்ன நல்லா வந்து பக்காவாக டெவலப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ நான் வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து ஃபிசிக்ஸை எங்கே படிக்கலாங்கிறத வந்து நான் ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து டாப் ஃபிசிக்ஸ் இன்ஸ்டியூட்ஸ் இன் இந்தியா, அடுத்து டாப் ஃபிசிக்ஸ் இன்ஸ்டியூட் இன் தமிழ்நாடு, அடுத்து வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூட், அது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து எங்கே ஃபிசிக்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறேன். இப்போ வெரி ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸை வந்து எங்கெங்கே படிக்கலாம், அது எஸ்பெஷலி இந்தியா லெவலில் எந்தெந்த ரெப்யூட்டட் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ வெரி ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஐஐஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஏஎஸ்சி பெங்களூர்ல இருக்குது. ஸோ இதோடைய பெங்களூர்ல நல்ல பெரிய ஏரியாவில் நல்ல கிரீனிஷாக பக்காவாக இருக்கும். நான் ஒரு முறை பெங்களூர் போகும்போது பார்த்துட்டு அந்த இன்ஸ்டியூட்டை வெளியில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துட்டு, ஸோ அந்த ஐஏஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து படிக்கிறது இவங்க வந்து நிறைய இன்டெகிரேட் கோர்ஸ் இருக்குது, நிறைய ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான கோர்ஸ் இருக்குது, அப்ளைடு ஃபிசிக்ஸ், இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்தியாவில் வந்து நல்ல ப்ரீமியர் லீடிங் இன்ஸ்டியூட் வந்து சயின்ஸ் படிக்கிறது எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ் படிக்கிறது வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஒரு பக்காவான இன்ஸ்டியூட் அப்படின்னு பார்த்தா வந்து ஐஐஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர். அடுத்து வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஐஐஎஸ்சி அண்ட் ஆர். ஸோ இதான் வந்து இந்தியாவில் வந்து எங்கே இருக்குன்னா 1 2 மொத்தம் 7 இடத்துல இருக்கு. அதாவது வந்து போபால் இன் மத்திய பிரதேஷ், பெர்காம்பூர் ஒடிஷா, மொஹாலி பஞ்சாப், புனே மகாராஷ்டிரா, கொல்கட்டா வெஸ்ட் பெங்கால், திருவனந்தபுரம் கேரளா, திருப்பதி ஆந்திர பிரதேஷ். ஸோ இங்கெல்லாம் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இருக்குது. ஸோ இது வந்து எம்ஹெச்ஆர்டியோடைய கண்ட்ரோல் இருக்குது. ஸோ எம்ஹெச்ஆர்டி கண்ட்ரோல் இருந்து சயின்ஸ் எஜுகேஷனில் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய புக்ஸு ஜேர்னல்ஸு பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய நியூ இனோவேஷன் இன் தி ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி திருவனந்தபுரத்தில் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்பேஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அதிகமாக படிக்கிறதுக்கு அந்த ஃபீல்டு சூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஐஐஎஸ்எஸ்டி ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி திருவனந்தபுரத்தில் இருக்குது. அடுத்து வந்து ஐஐடி நிறைய இருக்குது. ஸோ அந்த ஐஐடியில் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதான் ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே, மெட்ராஸ், ஹவுகாத்தி. ஸோ இங்கெல்லாம் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு இங்கெல்லாம் வந்து இன்டெகிரேட் கோர்ஸோ, பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ, எம்எஸ்சி ஃபிசிக்ஸோ, இன்டெகிரேட்டட் டேரெக்டாக +2 முடிச்சுட்டு டேரெக்டாக எம்எஸ்சியோ, இல்லை எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஎஸ்சி முடிச்சுட்டு டேரெக்டாக போய் வந்து எம்எஸ்சி வித் பிஹெச்டி அப்படி டேரெக்டாக வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டோம்னா நேராக வந்து எம்எஸ்சியும் வித் பிஹெச்டி பண்ணுறதுக்குலாம் வந்து நிறைய வந்து இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே, மெட்ராஸ், ஹவுகாத்தி, கோரக்பூர் அங்கே என்ன இருக்குது. ஸோ இங்கெல்லாம் படித்தா பிளேஸ்மெண்ட் பக்காவாக இருக்கும், பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும், நமக்கு நல்ல ரெப்புடேஷன் இருக்கும், நிறைய ஏர்னிங் சோர்ஸ் இருக்கும், ஈஸியாக வந்து ஜாப் கொடுத்துருக்காங்க. அது இதை தாண்டி வந்து டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் மும்பை,
இது இது ஒரு ஃபேமஸான இன்ஸ்டியூட், டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். ஸோ இவங்க வந்து ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரிலேயோ மேத்தமெட்டிக்ஸ்லேயோ நிறைய ரிசர்ச் பண்ணி அந்த இதை வந்து ரிசர்ச் அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க, எஸ்பெஷலி இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகே, அப்புறம் வந்து ஏற்கனவே சொன்ன ஐஐடி ஹைதராபாத், நியூ டெல்லி. ஸோ இதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு நல்ல சூட்டபிளான இன்ஸ்டியூட். இந்த ஐஐடியில் வந்து போய் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து +2ல் நல்ல பர்சன்டேஜ் இருக்கணும். அடுத்து வந்து சம் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் லைக் ஜேஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஸோ அதில் வந்து பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல், அது போல் வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நிறைய மார்க் எடுத்து நல்ல ரேங்கிங் இருந்தோம்னா நமக்கு ஐஐடியில் வந்து போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ அப்புறம் வந்து செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் நியூ டெல்லி, யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி நியூ டெல்லியில் இருக்குது, ஆன்ஸ்டாஸ் காலேஜ் நியூ டெல்லி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி வாரணாசி, சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் மும்பையிலே இருக்குது, கொல்கட்டாவில் இருக்குது. இந்த ரெண்டு இன்ஸ்டியூட்டும் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு நல்ல சூட்டபிளான காலேஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பர்க்யூஷன் காலேஜ் புனேல வந்து இந்த காலேஜ் இருக்குது. அடுத்து ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி நியூ டெல்லி. ஸோ நியூ டெல்லியிலேயோ நிறைய இன்ஸ்டியூட் ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு நிறைய இன்ஸ்டியூட். இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த ப்ரீமியர் இன்ஸ்டியூட் இன் இந்தியா எஸ்பெஷலி டு லேர்ன் ஃபிசிக்ஸ். இயற்பியல ஒரு பாடமாக படிக்கிறதுக்கு இந்தியாவில் உள்ள சம் ஆஃப் த ப்ரீமியர் இன்ஸ்டியூட். ஸோ இங்கெல்லாம் படித்தா நல்ல ஸ்கோப்பும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வித் வந்து நல்ல நம்மளுக்கு கேரியர் வந்து யூஸ் ஆகும். இந்த இன்ஸ்டியூட்லாம் படிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து என்ட்ரன்ஸ் +2ல் நல்ல மார்க்ஸ் இருக்கணும். அடுத்து அந்தந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க, இல்லை காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணி நல்ல ரேங்கிங் நல்ல பர்சன்டேஜோட இருந்தோம்னா இந்த டாப் இன்ஸ்டியூட்ல வந்து போய் ஜாயின் பண்ணி இந்த இன்ஸ்டியூட்ல நம்ம படிக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்டைல் ஃபண்டு, ஃபெல்லோஷிப்பு அதெல்லாம் கிடைக்கும், நல்ல அக்காமடேஷன் கிடைக்கும். சில இடத்துல வந்து 24/7 அளவுக்கு வந்து லேப் திறந்துருக்கும், லைப்ரரி திறந்துருக்கும், இன்டர்நெட் வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கும், இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், நிறைய புக்ஸ் இருக்கும், நிறைய ஜேர்னல்ஸில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய எக்ஸ்போஷர், அதாவது வந்து ஃபிசிக்ஸோ அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் படிக்கிறது வந்து நல்ல எக்ஸ்போஷரோ, நல்ல ஃபேக்கல்ட்டிஸோ, நல்ல குவாலிட்டி அண்ட் குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு நாளைக்கு ஃபியூச்சர் ஜெனரேஷனை நல்லா கட்டமைக்கிறது வந்து இது யூஸாக இருக்கும். சார் இப்போ என்னால் வந்து ரெகுலர் மோடில் போய் படிக்க முடியாது, டிஸ்டன்ஸ் மோடில் படிக்கிறதுக்கு ஏதாவது இன்ஸ்டியூட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டிலையும் வந்து நாங்கள் ஃபிசிக்ஸ் வந்து தொலைதூர கல்வி மூலிமா படிக்கலாம். இதுவும் வந்து தமிழ்நாட்டில் வந்து சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அந்தந்த யூனிவர்சிட்டிஸ் அவங்களுடைய பவுண்டரிக்குள்ளே வந்து படிக்கலாம். ப்ராக்டிக்கல் ஒர்க்குக்கு மட்டும் நம்ம அப்பப்போ சம்டைம்ஸ் வந்து வீக்கெண்ட்லேயோ இல்லை 15 days அப்ரிஷியேட்ஸ்லேயோ அப்படி போய் வந்து நம்ம வந்து படிச்சுட்டு நம்ம வந்து ஃபிசிக்ஸை வந்து டிஸ்டன்ஸ் மூலியம் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்தியாவில் உள்ள டாப் இன்ஸ்டியூட்டை பற்றி பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள டாப் இன்ஸ்டியூட்டை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தா வெரி ஃபர்ஸ்ட் பார்த்தா ஐஐடி சென்னை, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. அடுத்தது என்ஐடி திருச்சிராப்பள்ளி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பேருக்கு வந்து ஐஐடியில் போய் படிக்கிறதோ, என்ஐடியில் போய் படிக்கிறதோ, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் திருவாரூரில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறதோ, யூனிவர்சிட்டிஸில் போய் படிக்கிறதோ, ஸோ எங்கெல்லாம் படித்தா நல்லா ஸ்கோப் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம பிள்ளைங்க நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. ஆனால் வந்து எங்கே போய் படிக்கணும், எங்கே போய் படித்தா நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு தெரிஞ்சுக்காங்க கம்பேர்ட் டு கேரளா பீப்புள். சரி, நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிலையோ இல்லை வேறு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் போய் பாருங்கள், கேரளா பீப்புளுக்குள்ள மலையாள பீப்புளுக்குள்ள அவேர்னஸ் வந்து தமிழ்நாடு பீப்புளுக்கு இல்லை. ஸோ அங்கே போய் பாருங்கள், ஒரு 3 பேர் தமிழ்நாடு பீப்புள் இருப்பாங்க, 7 பேர் வந்து மலையாள பீப்புள் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை, ஈவன் வெளியில் போய் படிக்கணுங்கிற ஒரு எக்ஸ்போஷரும் இல்லாமல் இருக்கும். அதனால வந்து
நல்லா படிக்கக்கூடிய, நிறைய மார்க்ஸ் எடுக்கக்கூடிய நல்ல இன்டெலிஜென்ட் பீப்புள், ஈவன் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆஃப் த பீப்புளும் வந்து ஐஐடி, என்ஐடி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்ட் காலேஜ் கூட வந்து போய் படிச்சு நிறைய நல்ல ஜாபுக்கு, நல்ல வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஐஐடி சென்னை, என்ஐடி திருச்சிராப்பள்ளி, அடுத்த சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சிராப்பள்ளி, அழகப்பா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காரைக்குடி, பிஎஸ் அப்துல் ரஹ்மான் பிரசன்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வண்டலூர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசிக்ஸ் அண்ட் மெடிக்கல் பிசிக்ஸ் பாரதியார் யூனிவர்சிட்டி, பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர், இது ஒரு நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட், பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசிக்ஸ், இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசிக்ஸ் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து ஜமால் முகமது காலேஜ் இருக்குது. அடுத்த அவினாஷ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோம் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஃபார் விமன், இது வந்து நிறைய ரிசர்ச் ஒர்க்லாம் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. அது ஏஎம் ஜெயின் காலேஜ் சென்னை, அகாடமி ஆஃப் சயின்சஸ் சென்னை. இந்த அகாடமி ஆஃப் சயின்ஸில் வந்து மேக்ஸில், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து அகாடமி ஆஃப் சயின்சஸ் இருக்குது. அதில் நிறைய ரிசர்ச் ஒர்க்கும் இனோவேட்டிவ் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போய் படித்தோன்னா நல்ல ஸ்கோப் இருக்கும். அடுத்து பிரசிடென்சி காலேஜ், லோயலா காலேஜ், மெட்ராஸ் கிறிஸ்டியன், எம்சிசி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் சென்னை. இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த ப்ரீமியர் ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட் டு லேர்ன் ஃபிசிக்ஸ். இயற்பியலை வந்து ஒரு பாடமாக படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள சம் ஆஃப் த ரெப்யூட்டட் ப்ரீமியர் இன்ஸ்டியூட் இதுதான் வந்து இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. சார் ஃபிசிக்ஸ் படிக்கணும் ஆசை இருக்குது, என்னால் வந்து நிறைய பணம் செலவு பண்ணி படிக்க முடியாது, நிறைய பணம் செலவு பண்ணி படிக்க முடியாமல் உள்ள சூழலில் ஏன்னா என்னுடைய வீட்டை விட்டு ரொம்ப தூரத்தில் போய் தங்கி படிக்க முடியாத ஒரு சூழலாக இருக்குது. ஸோ அது போன சூழலில் எக்கனாமிக்கல் பேர்டன், அடுத்து ஃபேமிலியோ பேரண்ட்ஸ் விட்டு என்னால் வெளில போக முடியும் அப்படிங்கிற ஒரு பேர்டன், இந்த சூழலில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உள்ள குழந்தைங்க, பையனுங்க இல்லை பொண்ணுங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இதில் ஈவன் கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து சம் ஆஃப் த ரெக்கார்டட் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அந்த அதாவது வந்து ஃபிசிக்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல வந்து கோர்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து ராஜா சர்போஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தஞ்சாவூர். நான் வந்து ராஜா சர்போஜி கவர்மெண்ட் காலேஜ் தான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன். ஸோ நல்ல லெபார்டரி, நல்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ராஜா சர்போஜி கவர்மெண்ட் காலேஜ், அடுத்து அழகப்பா யூனிவர்சிட்டியோட அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் காரைக்குடி, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர். இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த கவர்மெண்ட் காலேஜில் ஃபிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கணும்னா இந்த கவர்மெண்ட் காலேஜ்லேயும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அறிஞர் அண்ணா ஆர்ட்ஸ் காலேஜ் நாமக்கல், அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் விழுப்புரம், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அரியலூர், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கும்பகோணம், டிஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன் மயிலாடுதுறை, குந்தவி நாச்சியார் கவர்மெண்ட் விமன் ஆர்ட்ஸ் காலேஜ் தஞ்சாவூர், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் குமாரபாளையம், திரு குளஞ்சியப்பர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் விருத்தாச்சலம், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் மென் நந்தனம் சென்னை, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நாகலாபுரம், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் மென் கிருஷ்ணகிரி, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தர்மபுரி, சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பூர். ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் காலேஜஸ். கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும். ஃபீஸ் வந்து பார்த்தா டென்டேட்டிவாக வந்து ஒரு 3000 4000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இதிலே வந்து பார்த்தா கேட்டகரி வைஸ், ஸோ ஜென்ரல், பிசி இவங்களுக்கு பார்த்தா ஆல்மோஸ்ட் வந்து இயர்லி ஒரு 4000 அப்படி கட்டுற மாதிரி இருக்கும். அதை விட கம்மியாக இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து
ஃபீஸே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 5 ரூபா 20 ரூபா அந்த ஒரு ஃபீஸு இல்லை ஒரு 1000 தான் வந்து அதிகபட்சம் ஃபீஸ். ஸோ அதனால் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணலாம் ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. வித் லெஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இன்னும் வந்து பிஐடி இருக்குது, எஸ்ஆர்எம் இருக்குது, அடுத்து வந்து சாஸ்திரா இருக்குது, இன்னும் வந்து இன்னும் நிறைய ரெப்யூட்டட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது. அந்த ரெப்யூட்டட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் படிக்கிறது மூலமா வந்து ஸோ நமக்கு வந்து நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ நல்ல கேரியரை வந்து ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து நல்ல இன்ஸ்டியூட். அங்கே வந்து ஃபிசிக்ஸ் அலைடாக ஒரு சப்ஜெக்டாகவோ இல்லை ஃபிசிக்ஸோ வந்து இன்ஜினியரிங்கில் ஒரு சப்ஜெக்டாகவோ படிக்கிறது மூலமா நமக்கு வந்து எஃபெக்டிவாக லேர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சார் நான் ஃபிசிக்ஸ் படிக்கணும், ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு என்ன தேவை, ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து +2ல் வந்து நல்ல மார்க் எடுக்கணும். ஹையர் செகண்டரி லெவலில் வந்து நிறைய மார்க் எடுக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 600க்கு ஒரு 500 550 இதில் வந்து நல்ல போர்ஷன் இருக்கணும். 1200க்கு 1100 இல்லை அதெல்லாம் 800 900 1000 இப்படி நல்ல மார்க்ஸ் எடுத்தோன்னா நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட் போக முடியும், நல்ல ப்ரீமியர் இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியும். ஸோ +2 முடிச்சிருக்கணும். ஸோ இதை தாண்டி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, நிறைய ஐஐடி இருக்குது, நிறைய என்ஐடி இருக்குது. இந்த ஐஐடி என்ஐடி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் வந்து போய் படிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணோம். எஸ்பெஷலி வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் CUCET சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கும் சேர்த்து ஒரே ஒரு இடத்துல ஒரே டைமில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. நம்ம அரௌண்ட் ஏப்ரல் கிட்ட வந்து ஆன்லைனில் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா +2 நல்ல மார்க் எடுத்துக்கணும். இந்த CUCET சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கிளியர் பண்ணல இந்தியாவில் உள்ள எந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலையும் போய் வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை தாண்டி வந்து ஸ்டேட் லெவல்லையோ இன்ஸ்டியூட் லெவலையோ வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அல்லது ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படி வைக்கிறாங்க. அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு எழுதுறது மூலியமா நம்ம ரெக்ரூட் இன்ஸ்டியூட் வந்து போய் படிக்கிறதுக்கு வித் ஃபெல்லோஷிப் போட்டு படிக்கிறதுக்கோ அது வந்து யூஸ் ஆகுது. இதைத்தான் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லையும் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு இது வந்து வேரி ஆகும். த்ரூ இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரே மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அந்த இன்ஸ்டியூட்டில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு கேட்டகரிஸு வேறு ஃபெசிலிட்டிஸு லைப்ரரி லெபார்டரி ஸோ இதெல்லாம் பொறுத்து வந்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வேரி ஆகும். மோஸ்ட் ப்ராபப்லி கவர்மெண்ட் செக்டரில் பார்த்தா வந்து ரீசனபுளாக நாமினலாக இருக்கும். அப்புறம் ப்ரைவேட் செக்டரில் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இட் மே வேரி ஃப்ரம் இன்ஸ்டியூட் டு இன்ஸ்டியூட். அட்மிஷன் ப்ராசஸும் வந்து இது வந்து வேரி ஆகும். அடுத்து எலிஜிபிலிட்டி வந்து த்ரூ இந்தியாவுக்குள்ள வந்து ஃபிசிக்ஸ் படிக்கணும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னா அதுவும் வந்து வேரி ஆகலாம். மோஸ்ட்லி சேமாக இருக்கும். சில இடத்துல வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் கனெக்ட் பண்ணலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஸோ இவங்க பார்த்தா வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி இல்லை 20ஆம் தேதியில் வந்து ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் கனெக்ட் பண்ணாங்க. அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் கிளியர் பண்ணுறது மூலிமா வந்து நாம் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து போய் படிக்க முடியும். அந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறது மூலிமா நல்ல ஃபெலோஷிப்பு
ஸ்டைஃபண்டு அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இதை தாண்டி வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் நான் படிக்கணும், எங்கே படிக்கணும், எங்கே படித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது வந்து இந்த கேரியர் கைடன்ஸ் வந்து ரியலி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில இடத்துல சில இன்ஸ்டியூட்ல சில யூனிவர்சிட்டிஸ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா குவாலிஃபையிங் மார்க்ஸ், அதாவது +2லேயோ இல்லை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் +2 முடிச்சுட்டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் போய் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா +2ல எவ்வளோ மார்க் எடுத்துக்கிறோம் அந்த மார்க்கை பொறுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எலிஜிபிலிட்டி அந்த மார்க் இப்போ கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வருது அதை வச்சுக்கிட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் நான் எவ்வளோ மார்க் எடுத்துக்கிறேன் அந்த குவாலிஃபையிங் மார்க்ஸையோ இல்லை பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு அந்த ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ல வந்து பிளேஸ் என்ரோல்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை வந்து போய் படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க. இதை தாண்டி வந்து நான் வந்து என்ஐடி திருச்சி ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் அது இந்தியாவில் இருக்குது, அதை பற்றியும் வந்து கொஞ்சம் பிரீஃபாக வந்து சொல்லலாம். என்ஐடி திருச்சி வந்து கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 31 என்ஐடிஸ் இருக்குது. மொத்தம் வந்து 31 என்ஐடிஸ் இருக்குது. ஸோ அந்த 31 என்ஐடிஸில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கிறது வந்துன்னு பார்த்தா திருச்சி என்ஐடி. ஸோ நாமளில் நம்ம ஆஸ் எ பேரண்டாகவோ ஆஸ் எ டீச்சராகவோ ஆஸ் எ லேர்னராகவோ நம்மள எத்தனை பேருக்கு வந்து என்ஐடி திருச்சி இருக்குது, என்ஐடி திருச்சியில் ஃபிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேருக்கு அவேர்னஸ் இருக்குது. அப்படி பார்த்தா வந்து ரொம்ப கம்மியான பாப்புலேஷனுக்கு தான் வந்து தெரியுது என்ஐடி திருச்சி இருக்குது. என்ஐடி திருச்சியில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கலாம், அல்லது எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் பிஹெச்டி படிக்கலாம், இல்லை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கலாம், இல்லை சில அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ பார்த்தா மோஸ்ட்லி பார்த்தா வந்து நார்த் இந்தியா பீப்புள் தான் வந்து அங்கே வந்து என்ரோல் ஆகி படிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ என்ஐடி திருச்சியை வந்து ஒரு நல்ல பக்கமான இன்ஸ்டியூட், எஸ்பெஷலிக்காக வந்து தமிழ்நாடு பீப்புள். என்ஐடி திருச்சி அதோடைய வெப்சைட் பார்த்தா www.nitt, அதாவது என்ஐடி திருச்சி, ஸோ nitt.edu. ஸோ இதான் வந்து என்ஐடி திருச்சியோடைய வெப்சைட் அட்ரஸ். நீங்கள் என்ஐடி திருச்சியில் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள் வாட் ஆர் கோர்சஸ் ஆர் அவைலபிள். ஸோ எப்போ அதுக்கு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம திருச்சி டு தஞ்சாவூர் பைபாஸ் இருக்குது என்ஐடி திருச்சி. ஸோ துவாக்குடியில் வந்து என்ஐடி திருச்சி இருக்குது. ஸோ அது நல்ல வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், பக்காவாக இருக்கும். ரொம்ப நமக்கு இந்த இன்ஸ்டியூட்ல வந்து போய் படிக்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா அப்படின்னு எங்க வந்திருக்காங்க வெளியில பஸ்ல டிராவல் பண்ணும்போது. ஸோ என்ஐடி திருச்சியில் போய் வந்து படிக்கலாம். என்ஐடி திருச்சியில் படிக்கணும்னா வந்து +2ல வந்து 75 and above% இருக்கணும். ஜேஇஇ அந்த ஜேஇஇ எக்ஸாம் வந்து மெயின் ஸ்கோர்லேயும் வந்து நல்ல ஸ்கோர் வந்து வாங்கியிருக்கணும். அடுத்து வந்து ஜேஇஇல வந்து 250 and above அப்படி இருக்கணும். ஸோ இந்தியாவில் வந்து ரேங்க் அதாவது 2000 ரேங்க்குள்ளே இருந்தால் நமக்கு வந்து ஜேஇஇல நம்ம விருப்பப்பட்ட பாடம் கிடைக்கிறதுக்கு, அதாவது என்ஐடியில் விருப்பப்பட்ட பாடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி சார் சப்போஸ் வந்து என்னுடைய ரேங்க் வந்து இந்தியாவில் வந்து பார்த்தா ஒரு 10,000 ரேங்க் இருக்குது, நான் என்ஐடியில் படிக்க முடியுமா அப்படின்னா மேபி இடம் கிடைக்கலாம், இல்லை இடம் கிடைக்காம போகலாம். சப்போஸ் நான் ஃபிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா என்னுடைய ரேங்கிங்க்கு என்னால் ஃபிசிக்ஸ் படிக்க முடியும்னா நான் வேற ஏதாவது கோர்ஸ் வந்து அவங்க எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட மேபி கிடைக்கலாம். அப்படி கிடைக்கிற சூழலில் நான் பெரிய இன்ஸ்டியூட் என்ஐடியில் படிக்கிறேன், அதனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு ஃபீல் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட பாடத்தை விட்டுட்டு பக்கா இன்ஸ்டியூட்டில் படிக்கிற ஒரு இன்டென்ஷனில் உட்காந்து படிச்சிங்கன்னா ஸோ நல்ல பிளேஸ்மெண்ட்டு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பியூராக வந்து மெரிட் பேஸ் தான். இது வந்து ஸ்டேட் கோட்டா ரிசர்வேஷன் தமிழ்நாடு பீப்புளுக்கு வந்து ஒரு சர்டன் சீட் அலோகேஷன் இருக்கும். இதை தாண்டி வந்து அந்த இன்டர்வியூ ப்ராசஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய லெவலிங், நிறைய ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லி வந்து நிறைய ஸ்டேஜ் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து +2 மார்க்ஸ் பார்ப்பாங்க, ஜேஇ மார்க்ஸ் பார்ப்பாங்க, அடுத்து
அடுத்து வந்து குரூப் டிஸ்கஷன் பார்ப்பாங்க, இன்டர்வியூ பார்ப்பாங்க. ஸோ இது மூலியமாக தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா நாம் வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அடுத்து வந்து இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தா எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஃபுல் ஸ்காலர்ஷிப் அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணும்போது போய் பணத்தை கட்டிருந்தேன். பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம கட்டண பணத்தை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே போல் வந்து ஓபிசி ஜென்ரல் கேட்டகரியில் உள்ள ஸ்டூடெண்ட்டோடைய பேரண்ட்டுக்கு வந்து ஆனுவல் இன்கம் வந்து 1 லட்சத்துக்குள்ளே இருந்தால் அவங்க கட்டுற பேமெண்ட் வந்து அப்படியேவோ இல்லை அதில் பாதியோ வந்து ஸ்டைஃபண்டாக கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து ஆனுவல் இன்கம், பேரண்டல் ஆனுவல் இன்கம் வந்து 5 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் 50% ஆஃப் த பேமெண்ட் நம்ம கட்டுறோம். அந்த கட்டுறதுல வந்து 50% ஸ்டைஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதான் வந்து என்ஐடி திருச்சியில் வந்து இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து ரீஜனல் இன்ஸ்டியூட் எஜுகேஷன் சைடில் அதாவது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பிஎடோ எம்எடோ இல்லை பிஎஸ்சி எட்டோ இல்லை எம்எஸ்சி எட்டோ பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட் எஜுகேஷனோ இது போல் வந்து எஜுகேஷனில் வந்து நல்ல கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு எஜுகேஷனில் நல்ல இந்தியாவில் ப்ரீமியர் இன்ஸ்டியூட் வந்து போய் படிக்கணும், எஜுகேஷன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் போய் படிக்கணும், இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து ஐஏஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் இன் எஜுகேஷன் அது இருக்குது. அடுத்து வந்து அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 1-2 காலேஜஸ் இருக்கும். சென்ட்ரல் லெவலில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன், ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அது வந்து NCERT, நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா டெல்லியில் இருக்குது, நியூ டெல்லியில் இருக்குது. ஓகே, அரபிதோம் ஆஃப் நியூ டெல்லி இதுதான் வந்து அரபிதோம் ஆஃப் நியூ டெல்லியில் தான் வந்து NCERT இதாக இருக்குது. அது NCERT இதுதான் வந்து பிரான்ச் தான் வந்து பார்த்தா எஜுகேஷன் படிக்கிறதுக்கு ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன். 4 ரீஜனுக்கும் 4 காலேஜஸ் இருக்குது. நார்த்தர்ன் ரீஜன், சதர்ன் ரீஜன், ஈஸ்டர்ன் ரீஜன், வெஸ்டர்ன் ரீஜன். நார்த்தர்ன் ரீஜன் வந்து போபால்ல இருக்குது. சதர்ன் ரீஜன் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து மைசூர்ல இருக்குது ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் மைசூர். ஸோ இந்த மைசூரில் வந்து நம்ம சதர்ன் ரீஜன் லைக் ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு. ஸோ இங்கே உள்ள பீப்புள் வந்து எஜுகேஷனை படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா இந்த RI மைசூரில் வந்து போய் படிக்கலாம். RI மைசூர் இல்லை ஜென்ரலாக எல்லா RIலையும் வந்து நம்ம போய் படிக்கணும் அப்படின்னா வந்து ஜென்ரலாக பார்த்தா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேயோ 3rd வீக்லேயோ மிட் ஆஃப் ஜூனோ இல்லை ஜூன் லாஸ்ட் வீக்ல என்ன பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லை மே லாஸ்ட் வீக்கில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 சென்டரில் வந்து சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம் இது கூட ஒரு 4-5 இடத்துல வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம அங்கே போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு நம்மளுடைய பிஎஸ்சி பிஎட்ல அதாவது பிஎட்ல நம்ம எவ்வளோ மார்க்ஸ் வச்சுக்கிறோம், பிஎட்ல எவ்வளோ மார்க்ஸ் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு ப்ளஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் இருக்கும் இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணி ரேங்கிங் போடுவோம். டாப் ரேங்கிங் போட்டு அந்தந்த ஸ்டேட்டுக்கு வந்து இவ்வளோ சீட்ஸ் இருக்குன்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள டோட்டல் பாப்புலேஷன் வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் உள்ள டோட்டல் பாப்புலேஷன் வச்சுட்டு அந்த பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷனல் தகுந்தாப்புல வந்து சீட் அலோகேட் பண்ணுவாங்க. எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, பிஎஸ்சி இருந்தாலும் சரி, பிஎடாக இருந்தாலும் சரி, எம்எடாக இருந்தாலும் சரி, பேச்சுலர் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் இருந்தாலும் சரி, வேறு எனி அதர் கோர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து சீட் அலோகேஷன் வந்து பேஸ்டாக இருந்தால் நம்ம அதாவது சதர்ன் ஸ்டேட்டுக்கு வந்து ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் மைசூர் வந்து போய் படிக்கலாம். ஓகே, இதை தாண்டி வந்து அங்கே வந்து ஃபெலோஷிப்பு கிட்டத்தட்ட நான் படிக்கும்போது பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி 1200 கன்ஃபர்ம்
எஸ்சி எஸ்டிக்கு வந்து எல்லாத்துக்குமே ஸ்காலர்ஷிப் வந்து பிசிபி ஆனுவல் இன்கம் கம்மியாக இருக்கும். சப்போஸ் வந்து நல்ல மெரிட்டோரியல் ஸ்டூடெண்ட்டு அரியர்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நல்ல ரீசனபிளான ஸ்டைப்பண்ட் கொடுத்து படிக்கிறாங்க. நல்லா 24/7 வைஃபை ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நல்ல லைப்ரரி இருக்குது, நல்ல பிளே கிரவுண்ட் இருக்குது, நல்ல இன்னோவேட்டிவ் ப்ராக்டிசஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி அங்கே டீச் பண்ணாங்க. இதே போல் வந்து நார்த்தன் ரீஜன் சொன்னால், சதர்ன் ரீஜன் சொன்னால், ஈஸ்டர்ன் ரீஜன், வெஸ்டர்ன் ரீஜன். நார்த்தன் ரீஜனுக்கு போபால், ஈஸ்டர்ன் ரீஜன் வந்து புவனேஸ்வர், வெஸ்டர்ன் ரீஜனுக்கு வந்து போபால், அடுத்து வந்து நார்த் ஈஸ்ட் சைடில் வந்து மேகாலயாவில் வந்து ஒரு ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் இருக்குது. ஸோ இதான் வந்து ஆர்ஐஏ பற்றி சொல்லணும். அடுத்து வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூரில் வந்து தமிழ்நாட்டுக்கான ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு பார்த்தா அது திருவாரூர். தஞ்சாவூர்லேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 hours ட்ராவல் போகணும். ஸோ அங்கே வந்து பக்காவான இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ நம்ம வந்து நமக்குன்னு உள்ள ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் வந்து நம்ம குழந்தைங்கள இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கைட்லைன்ஸ் கொடுக்கணும். அங்கேயும் வந்து ஃபீஸ் வந்து நாமினலாக இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். நான் சொன்னேன்ல, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அந்த டெஸ்ட் எழுதி அதில் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ இதை தாண்டி +2 நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். வேறு குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ ஏதோ கனெக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கும் வந்து கோட்டா வைஸில் வந்து நமக்கு வந்து சீட் அலோகேஷன் இருக்கும். ஸ்ட்ரக்சர் வந்து நாம எல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த premier institute to learn physics or to study physics as one of the subject. Okay. Now conclusion. Of course, இயற்பியல் வந்து ஒரு மெயின் சப்ஜெக்டாகவோ, இயற்பியல் அலைட் சப்ஜெக்டாகவோ, இல்லை ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாகவோ படிக்கிறது வந்து எஸ்பெஷலி இந்த ஹையர் எஜுகேஷன் லெவலில் படிக்கிறதுனால நமக்கு வந்து மகிழ்ச்சியை தரும். அதே டைம் வந்து நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து உறுதியான ஒன்று. அதாவது நல்ல ப்ரொஃபஷனையோ நல்ல ஒகேஷனை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஃபிசிக்ஸ் வந்து படித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இருக்கும். ஸோ +2 முடிச்சுட்டு நான் என்ன படிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு மனநிலை உள்ளவங்களுக்கு நல்ல அறிவியல் சயின்டிஃபிக் இன்ட்ரெஸ்ட், சயின்டிஃபிக் ஆட்டிடியூட் உள்ள பீப்புள் சயின்ஸ் படித்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த ஃபிசிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் மாமா சொன்னாங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் இது படிக்கிறாங்க, அதனால நான் ஃபிசிக்ஸ் படிக்க போகிறேன், இல்லை நான் கெமிஸ்ட்ரி படிக்க போகிறேன், இன்ஜினியரிங் படிக்க போகிறேன் அப்படின்னா வந்து அது அவ்வளோ லாஜிக்காக இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு, ஆட்டிடியூடு, ஆப்டிடியூடு இதை பொறுத்து வந்து நம்ம ரைட்டான கோர்ஸை சூஸ் பண்ணணும், ரைட்டான பிளேஸை சூஸ் பண்ணணும். ஸோ ரைட்டான கோர்ஸும் ரைட்டான இன்ஸ்டியூட்டும் ரைட்டான பிளேஸ் நம்ம சூஸ் பண்ணி படித்தா நல்ல மார்க்ஸ் கிடைக்கும், நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், நம்மளுடைய ஃப்யூச்சர் வந்து நல்லபடியாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் லைஃப்பில் எல்லா வளமும் நலமும் பெற்று நல்லா ஹாப்பியாகவும் சேஃபாகவும் ஸ்மூத்தாகவும் இருந்து உங்கள் லைஃப் லீட் பண்ணுறது எல்லாம் நல்ல கடவுள் பிரார்த்திக்கும். இந்த செஷன் நான் முடிக்கிறேன். இந்த செஷன் வந்து யாசர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ யாசருக்கும் அவருடைய டீமுக்கும் ஜமால் முகமது காலேஜுக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐ ஹோப் இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் கொரிஸ்னா வந்து கேட்கலாம், அல்லது வந்து த்ரூ மெயில் மூலியமாகவோ இல்லை த்ரூ ஆர்கனைசேஷன் கமிட்டி மூலியமாகவோ உங்கள் டவுட்ஸ் கொரிஸ் வந்து கேட்டு அவங்க எனக்கு பார்ப்பாங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்ணுவேன். ஐ ஃபீல் ரியலி வந்து இது ஒரு ரொம்ப மீனிங்ஃபுல்லாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது சார்.
ஒரு சில கொஷின்ஸ் உங்ககிட்ட கேட்டுக்கலான்ட்டு இருக்கேன் சார். கேட்கலாம். இப்போ ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்களா சார்? என்னது? இப்போ ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் நம்ம ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல எங்கேயும் இந்த மாதிரி ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் இந்த மாதிரி யாரும் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா சார்? இல்லை, எனக்கு ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்சவங்க ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கணும்னா எந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டிடியூட்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் சார்? இஸ்ரோ, ஐஎஸ்ஆர்ஓ இஸ்ரோவில் இருக்குது. பெங்களூர்ல ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே போய் படிக்கலாம். ஸோ இதுதான் இங்கே வந்து வேற இடத்துல இருக்கலாம். நான் கொஞ்சம் சர்ச் பண்ணேன்னா நான் சொல்லுவேன். ஓகே தேங்க்யூ சார். அனுஷா, எதுவும் கேள்விகள் இருந்தா கேளுங்க. அனுஷியா, ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற எதுவும் குவரிஸ் இல்லை? உங்களுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இருந்ததுன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி எதுவும் நடத்துகிற மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார், கன்வே பண்ண. ஓகே சார். இதோட ஆஸ்ட்ரோபிசிக்ஸை பற்றி வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு மெயில் பண்ணுறேன் உங்களுக்கு. மெயிலோ வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்தியாவிலையோ தமிழ்நாட்டிலையோ எங்கே படித்தா எங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் படிக்கிறது சொல்கிறாங்க. ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்ம இதோட செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சார். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.